புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை இன்று கொண்டாடுகிறோம். சுருக்கமானவர் ஆனாலும் நுணுக்கமானவர். மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு ஆர்ட் வரைஞ்சி அதில் கீழே சிக்னேச்சர் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பகுதி மார்க்கு நற்செய்தியினுடைய ஒரு சிக்னேச்சர் மாதிரி அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, இயேசு பிடிபட்டு அவருக்கு இழுத்துட்டு போகிறப்ப ஒரு வாலிபன் மேலே போட்டிருந்த துணியை போட்டுட்டு ஓடுவான் அப்படின்னு சொல்லி, அது யாராக இருக்கும்னா மார்க்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர் கொஞ்சம் வேகமானவர், அதே நேரத்தில் நேரடியானவர், ஆக்ஷன் எவாஞ்சலிஸ்ட் அப்படிம்பாங்க. இவர் சிறிய நற்செய்தி எழுதியிருக்கிறார். முதலில் இவர் தான் நற்செய்தி எழுதினவர் என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தொடக்கத்திலேயே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒரு கர்ச்சிக்கும் சிங்கம் போல அவர் பேசுகிறத அது பதிவு செஞ்சதுனாலே என்னமோ தெரியல, மார்க்கு நற்செய்திக்கு அடையாளப்படுத்துகிற உருவம் எது என்றால் சிங்கம் என்று சொல்கிறார்கள். இவருடைய நற்செய்தியை கொஞ்சம் வேகமான நடை கொண்டதாகவே இருக்கும். நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்தவங்க சொல்கிற விளக்கம் இது. ஏதாவது ஒரு பகுதி சொல்லுவார், உடனே, அடுத்தது, இமிடியேட்லி, உடனடியாக அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே நற்செய்தி வேகமாக போய்கிட்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் இயேசுவின் போதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்திருப்பார்கள். இவர் அவருடைய இயேசுவினுடைய செயல்களை முக்கியத்துவப்படுத்தி கொண்டு போயிருப்பார். இதில் முக்கியமாக இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் ஒன்று இருக்குது. என்னென்னா, இயேசுவினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் பதிவு செஞ்சுருப்பார். கோபப்படுறது, கவலைப்படுறது, அன்பு கெட்டுறது, பெருமூச்சு விடுறது, இதெல்லாமே அவர் பதிவு செஞ்சதில் இருக்கும். இயேசுவினுடைய உணவினுடைய அறை இருக்கிறது பாருங்கள், அது இவங்களுடைய அம்மாவுடைய சொந்த இடமா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல இயேசுவினுடைய மார்க்குவினுடைய குடும்பம் இயேசுவினுடைய பணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பின்பலமாக இருக்கிறது என்று சொல்வாங்க. பேதுருனுடைய மொழிபெயர்ப்பாளர் ஆக இருந்தவர் புனித மார்க் என்பவர் தான். இவர் பேசுகிற யூத மொழியை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருந்தார். பவுலே என்ன சொல்கிறார் தெரியுமா, எனக்கு மார்க் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:11 சொல்வார். அவர் எனக்கு அனுப்பி விடுங்க, எனக்கு அவர் மிகப்பெரிய துணையாளராக இருந்து எழுத்தாளராக இருந்திருக்கிறார் என்று கூட சொல்கிறார். அடுத்ததாக எகிப்திய திருச்சபை, அதாவது அலெக்சாண்ட்ரிய திருச்சபையை தோற்றுவித்தவரை இவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காப்டிக் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறது. அவர்களில் எகிப்தியர்களின் திருச்சபையின் தந்தை யாருன்னு கேட்டால் புனித மார்க்கத்தான் சொல்வாங்களாம். அன்புக்குரியவர்களே, சுருக்கமானவர் ஆனால் நுணுக்கமாக பதிவு